போர்டிக்சன் கடற்பரப்பில் 15 இந்தோனேசிய சட்டவிரோத குடியேறிகள் கைது. சிங்கப்பூர் பள்ளிகளில் கடுமையாகும் ஒழுங்குமுறை, அடாவடியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு பெரும்படி தண்டனை. மேற்கு வங்க தேர்தலில் பரபரப்பு, தோல்விக்கு பின் ராஜினாமா செய்ய மம்தா பானர்ஜி மறுப்பு. கப்போங் அடுக்குமாடியில் பெண் மரணம், போலீஸ் விசாரணை. தேசிய பதிவிலக்காவான JPN தற்போது குழந்தைகளின் பெயர் பதிவில் MOHD மொஹமாட் என்ற சுருக்கத்தை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. அதற்கு பதிலாக முஹம்மட் அல்லது முஹம்மட் என முழுமையாக எழுதப்பட வேண்டும் என அது கட்டாயமாக்கியுள்ளது. புதிய தலைமுறையினரின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் எழுத்து பிழைகளை தவிர்க்கவும் பெயர்களை தரப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக JPN விளக்கியது. இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தங்கள் அடையாள அட்டையில் MOHD என்று பெயர் கொண்டவர்கள் இதற்கு பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பெயர் முழுமையாக இருப்பது சிறந்தது என சிலர் ஆதரித்தாலும் இந்த சுருக்கம் ஜாவி எழுத்து முறையிலிருந்து உருவானது என சிலர் விளக்குகின்றனர். இருப்பினும் ஒரு தரப்பினர் MOHD என்பது மலேசியாவுக்கே உரிய தனித்துவமான அடையாளம் என்றும் கருதுகின்றனர். நேற்று அதிகாலை போர்டிக்சன் கடற்பரப்பில் ஒரு படகோட்டுநர் உட்பட 15 இந்தோனேசிய சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். மலாக்கா மற்றும் நகர் சம்பிலான் கடல்சார் இயக்குநர் கேப்டன் மெரிடைம் சலாவுதீன் ஜக்காரியா கூறுகையில், சட்டவிரோத கடல் வழிகளை பயன்படுத்தி இதுபோன்ற குடியேற்ற கடத்தல் சம்பவங்கள் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். காலை 3:40 மணியளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் வழக்கமான கண்காணிப்பு பணியில் இருந்த கடல் கண்காணிப்பு படகு பதிவு எண் இல்லாத சந்தேகத்துக்கிடமான ஒரு படகை பந்தாய் சயா நகரி கடற்கரைக்கு தென்மேற்கில் தடுத்து நிறுத்தியுள்ளது. அந்த படகில் 20 முதல் 46 வயதுக்குட்பட்ட 8 ஆண்களும் 7 பெண்களும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். அவர்களில் யாரிடமும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாததால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் அந்த படகில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்த கோல்ட் வகை துப்பாக்கி மற்றும் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மேலதிக நடவடிக்கைக்காக மலாக்கா மற்றும் நகர் சம்பிலான் மேரிடைம் தலைமையக ஜெட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குவாலலம்பூர் கப்போங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக சம்பவ இடம் சென்று விசாரணையை தொடங்கினர். 30 வயதிலான அந்த உள்ளூர் பெண்ணின் உடலில் எந்த காயங்களும் காணப்படவில்லை. மரணத்திற்கான காரணம் குறித்து இதுவரை உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. சவ பரிசோதனை முடிவு வரும் வரை இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். Kedah International Indian Expo and Foodie Macha Food Festival Village Mall Sungai Petani Kedahவில் 7 10 மே வரை இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான varieties of food, பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கை பத்தானி கெடாவில் திரண்டு வாருங்கள்.
ஜப்பானின் ஒசாகா நகரின் தெனோஜி பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள மலேசிய யானைகளான டாரா, ஆமோய் மற்றும் கலாட் ஆகியவற்றை பராமரிக்க குவாலா கண்டா தேசிய யானை பாதுகாப்பு மையமான NECC-யிலிருந்து 3 யானை பராமரிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஒராங் அஸ்லி சேவாங் சமூகத்தைச் சேர்ந்த அலி காடோங் என்பவர் ஆவார். இவருக்கு இதற்கு முன்பு இந்த 3 யானைகளையும் பராமரித்த அனுபவம் இருக்கிறது. NECC தலைவர் கு முகமது ஜம்சூரி கூறுகையில், அலியுடன் சுஹைமி இப்ராஹிம் மற்றும் முகமது ஃபைசால் மேலும் இருவரும் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி பணியை தொடங்கியதாகவும் 2 மாதங்களுக்கு அங்கு தங்கி யானைகளின் பராமரிப்பு, பழக்கப்படுத்துதல் மற்றும் உடல்நல கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தேவையெனில் இந்த காலம் நீட்டிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்த யானைகள் மன அழுத்தத்தில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் அவர் கூறியுள்ளார். தென்னோஜி பூங்காவில் உள்ள யானைகள் நல்ல நிலையில் உள்ளன என்றும் தினசரி அறிக்கைகள் மற்றும் வீடியோக்கள் அவற்றின் ஆரோக்கியம் சீராக இருப்பதை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். அறிக்கைகளின்படி அந்த 3 யானைகளின் உடல் எடை கூடி வருவதாகவும், கிலாட் 250 கிலோகிராம், டாரா 190 கிலோகிராம், அமோய் 105 கிலோகிராம் எடை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானை கண்ணீர் என்பது துக்கத்தின் அறிகுறி அல்ல, அது கண்களில் தூசி அகற்றும் இயல்பான உடல் செயல்பாடு மட்டுமே என்றும் அவர் விளக்கினார். இந்த யானைகள் முன்பு குவாலா கண்டாவில் இருந்து தைப்பிங் பூங்காவிற்கு மாற்றப்பட்டு பின்னர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். திரங்கானு கடற்கரையில் பாறைகளுக்குள் சிக்கியிருந்த ஓர் ஆமையை நல்லுள்ளம் கொண்ட சிலர் காப்பாற்றும் காணொளி ஒன்று வைரலாகி வருகிறது. 2 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோவில் பாறைகளுக்கிடையில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருந்த ஆமையை மூவர் இணைந்து தூக்கி வெளியேற்ற முயற்சிப்பது காணப்படுகிறது. பின்னர் மணற்கரைக்கு கொண்டு வரப்பட்ட ஆமை கடலுக்கு திரும்பும் வகையில் அதன் அருகே நடந்து கொண்டு ஊக்குவிக்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி டிக்டாக்கில் பகிரப்பட்ட இந்த வீடியோ பல வாழ்த்து தெரிவிக்கும் கருத்துக்களை பெற்று வருகிறது. இதனிடையே இந்த மீட்பு வெற்றிகரமாக அமைந்திருந்தாலும் கடல் ஆமைகளை பாதுகாப்பாக கையாள பயிற்சி பெற்ற அதிகாரிகளே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசிய மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடற்கரையில் சிக்கியோ காயமடைந்தோ இருக்கும் ஆமைகளை கண்டால் பொதுமக்கள் திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். Colors of India பிரம்மாண்டமாக வழங்கும் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் 7 to 10 மே வரை இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள். பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையிலான அடாவடி மற்றும் பகடிவதையை தடுக்க சிங்கப்பூர் அரசாங்கம் அதன் ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக்கியுள்ளது. அவ்வகையில் கடுமையான வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இனி பிரம்படி தண்டனை வழங்கப்படலாம். சிங்கப்பூர் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பின்படி பள்ளிகளில் அடாவடி செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக 0 சகிப்புத்தன்மை கொள்கை கடைபிடிக்கப்படும். குறிப்பாக மற்ற மாணவர்களை பகடிவதை செய்தல் அல்லது உடல் ரீதியான வன்முறையில் ஈடுபடும் ஆண் மாணவர்களுக்கு பிரம்படி தண்டனை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இந்த தண்டனையானது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக மாணவர்களின் உள்ளங்கை அல்லது ஆடைகளுக்கு மேல் பின்பக்கத்தில் வழங்கப்படலாம்.
தண்டனையுடன் நிறுத்திக் கொள்ளாமல் தவறு செய்யும் மாணவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை வழங்கவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அக்குடியரசின் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் இதுவரை நடக்காத ஒன்றாக அரசியல் மற்றும் அரசியலமைப்பு நெருக்கடி உருவாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள போதிலும் முதல்வர் மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய மறுத்து நாட்டு மக்களையே அதிர வைத்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தீர்ப்பை மக்கள் தீர்ப்பாக ஏற்க முடியாது என்றும் இது ஒரு சதி என்றும் கடுமையாக சாடினார். 294 இடங்களை கொண்ட மேற்கு வங்க சட்டமன்றத்தில் பிஜேபி 207 இடங்களை கைப்பற்றி வரலாறு படைத்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்தியாவின் சக்தி வாய்ந்த பெண் அரசியல்வாதியாக வலம் வரும் மம்தா பானர்ஜி 15 ஆண்டுகளாக மேற்கு வங்க முதல்வராக உள்ளார். ஆனால் அவரின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இம்முறை வெறும் 80 இடங்களுக்கு தள்ளப்பட்டது. பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜியே தோல்வியடைந்துள்ளார். இருப்பினும் தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் இணைந்து சுமார் 100 இடங்களை கொள்ளையடித்து விட்டதாக மம்தா குற்றம் சாட்டுகிறார். பொதுவாக தேர்தலில் தோல்வியுற்ற முதலமைச்சர் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பது வழக்கம். ஆனால் தாம் ஆளுநர் மாளிகைக்கு செல்லப் போவதில்லை என்றும் தார்மீக ரீதியாக தங்களே வெற்றி பெற்றிருப்பதாக மம்தா அறிவித்துள்ளார். மேலும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஒரு குழுவை அமைக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மே 9ஆம் தேதி பிஜேபி புதிய அரசை அமைக்க தயாராகி வரும் நிலையில் மம்தாவின் இந்த பிடிவாதம் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம், உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டேரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.